இன்னைக்கு நம்ம வந்து 2 டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ வந்து லெமன் வந்து இப்போ நான் வந்து வாங்கி 1 வாரம் ஆயிடுது. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இதை வந்து ரெகுலராக நம்ம டீயோ லெமன் டீ அந்த மாதிரி போடுவோம். அந்த மூடியை தூக்கி போட்டுடுவோம். சில சமயம் இந்த மாதிரி பெரிய லெமனாக இருந்ததுன்னா ஒருத்தருக்கு பண்ணும்போது பாதி லெமன் பிடிச்சிட்டு பாதி லெமனை நம்ம வைப்போம். அது ட்ரை ஆகிடும். அப்புறம் அது வந்து சாறு இதுவாக இருக்கிறது தெரியாமல் நம்ம வேறு ஒன்று கட் பண்ணுவோம். அப்புறம் அந்த பாதி வேஸ்ட்டாக போகும். இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம லெமன் ஜூஸை எடுத்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தருக்கு 1 ஸ்பூன் போட்டு கொஞ்சோண்டு அந்த லெமன் வந்து ஸ்டோர் பண்ணும்போது அந்த ஜூஸில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் எப்படி இருந்தாலும் அதில் சுகர் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சுகர் போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லை, நான் வந்து சமையலில் நிறைய யூஸ் பண்ணுவேன். இப்போ குருமாலாம் நிறைய யூஸ் பண்ணுவேன், சாதம் நிறைய யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் பாதியை வந்து உப்பு போட்டு ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டு ஜூஸ் வந்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சத்தை வந்து ஜூஸ் பிழிஞ்சு ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஜூஸ் போட்டு சர்க்கரை வச்சாச்சு, உப்பு வச்சாச்சு. அந்த தோலை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அதுக்கும் ஒரு வேஸ்ட் ஆகாமல் நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பழத்தை வந்து நம்ம கட் பண்ணும்போது எலுமிச்சங்காய் ஊறுகாய் போடும்போது என்னாகும், அது வந்து புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் மிளகா அப்படி போட்டாலும் அது வந்து புளிப்பு வந்து பல்ல கொட்டும். சாப்பிட்ற ஊறுகாய் பிடிக்கிறவாளுக்கு கூட அது ஒரு மாதிரி புளிப்பு டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால என்ன பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஜூஸ் முக்கால்வாசி எடுப்போம். கால்வாசி புளிப்பே இல்லாமல் இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ நான் இங்கே தட்டில் வச்சு கட் பண்ணி காமிக்கிற மாதிரி ஒரு 2 பீஸ் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் புழியறது இருக்கு இல்லையா, இதில் வச்சுக்கிறோம். வச்சுட்டு இது பாருங்க, லைட்டாக ரொம்ப கடைசி வரைக்கும் அமுக்க வேண்டாம். இது பாருங்க, இதில் வந்து இவ்வளோ ஜூஸ் வந்துருக்கு. இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் அமுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் வரும். ஆனால் அதில் எடுக்க வேண்டாம். பாருங்க, இதில் வந்து ஜூஸு எல்லாமே காய் இருக்குது. அது மாதிரி இதை வந்து பிழிஞ்சு நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து சர்க்கரை போட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணணும். ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஃப்ரீசர் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். நம்ம எதுவுமே ரொம்ப அதில் ஸ்டோர் பண்ண மாட்டோம். அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறது தான். இவ்வளோ பெரிய பழமெல்லாம் வேஸ்ட்டாக போகாது. நமக்கு ஊறுகாயும் உப்பு போட்டு நான் இந்த தனியாக வீடியோ உங்களுக்கு இந்த ஊறுகாய் போடுறது எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டோர் பண்ணுறதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாம் சொன்னோன்னா உங்களுக்கு வீடியோ ரொம்ப போர் அடிச்சிடும் பார்க்குறதுக்கு. பாருங்க, இது பெரிய பழனால இந்த ஜூஸருக்குள்ளேயே அமுங்க மாட்டேங்க. அவ்வளவு ஜூஸ் இருக்கும். அத்தனை ஜூஸும் நம்ம ஊறுகாய் போட்டோம்னா நமக்கு புளிப்புக்கு எத்தனை காரம் போட்டாலும் உங்களுக்கு வந்து எலுமிச்சங்காய் வந்து ஊறுகாய் வந்து டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னா இதை மாதிரி எடுத்துட்டு இதில் வந்து 2 ஸ்பூன் சர்க்கரை, ஒரு நிமிஷம் பாருங்க, இந்த ஜூஸ் இருக்குது, இவ்வளவு இருக்குது. இதெல்லாம் நான் புழிய போகிறேன். நான் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி எப்படி ஸ்டோர் பண்ணுறதுங்கிறத காமிச்சிடுறேன். இப்போ இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன். அதில் வந்து நீங்கள் லெமன் டீக்கு போடும்போது கம்மியாக போட்டுக்கோங்க. இந்த சுகர் போடாமல் இருந்தால் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து கசப்பு வந்துடும். அதுக்காக லெமன் ஸ்டோர் பண்ணுறது இந்த மாதிரி. இது வந்து நான் உங்களுக்கு தனியாக எப்படி ஊறுகாய் போடுறதுன்னு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பொறுமையாக காமிக்கிறேன். எப்படி என்னென்ன வேணும் இதை நான் கட் பண்ணி இந்த ஜூஸை இப்படி எடுத்து நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இது ஒரு வகை. இது நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி இன்னும் 2 பழத்தை கட் பண்ணி வேறு ஒரு ஜாரில் நீங்கள் வேறு ஒரு கண்டெய்னரில் ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரி பாக்ஸ். இது வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து டப்பர்வேர் யூஸ் பண்ணுறேன். டப்பர்வேரில் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கிறதுக்கும் கண்டெய்னர் வந்து நீங்கள் தெரியாமல் எதுவும் ஃப்ரீசரில் வைக்கிற கண்டெய்னர் இல்லாமல் வச்சிங்கன்னா, இப்போ இந்த மாதிரி வேறு ஏதாவது பிளாஸ்டிக் கண்டெய்னர் வச்சு நீங்கள் அது ஃப்ரீசர்லேருந்து எடுக்கும்போது அது சில்லு வந்து உங்களுக்கு நல்லா பிடிச்சின்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ஃப்ரிட்ஜு கூட டேமேஜ் ஆகும். அதனால் எந்த நீங்கள் கண்டெய்னர் டப்பர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லலை. எது ஃப்ரீசரில் வைக்கலாம் அப்படிங்கிற கண்டெய்னரை பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து ஒரு டிப்ஸு. இது முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து தேங்காய் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2-3 வாங்குவோம் எல்லாம். அப்புறம் மேலே வந்து நல்ல தேங்காய் வாங்கினாலும் மேலே அழுகி போயிடும். அதனால் என்ன பண்ணுங்க, ஒரு 2 காய் உடச்சி வச்சுக்கோங்க. உடச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொட்டாங்குச்சியிலேருந்து எடுத்த உடனே தேங்காயை அரைச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சைட்லலாம் ஒட்டுறது இல்லையா, கொச்சான்னு ஒரு மாதிரி ஈரமாக இருக்குது. இது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து இது மாதிரி நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். 1 மாதம் 2 மாதம் கூட. ஒரு தடவை சுனாமி வரும்போது நான் எங்கேயோ ஊருக்கு போயிட்டேன். அப்புறம் வந்து நிறைய ஒரு தேங்காய் ஃபுல்லாக நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். இதே மாதிரி ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி தேங்காயை நான் கட் பண்ணின உடனே அப்படியே எடுத்து பண்ணியிருக்கேன்.
இப்போ அவன் எல்லாத்துலேயும் இருக்குது, எல்லார் வீட்லேயும். இப்போ அவனில் வந்து ஒரு அந்த ஈரத்தன்மை இருக்கும் இல்லையா, அதுக்காக ஒரு 20 செகண்ட் வச்சுருக்கேன். 20 செகண்ட் வச்சு இதில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டுட்டு இதை வந்து நான் ஒரே ஒரு தடவை நான் உங்களுக்கு இதை இது பண்ணி காமிக்கிறேன். நான் இப்போ சூடு பண்ணி இது பண்ணால் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இப்படி தான் வைக்கணும் அப்படின்ல, இதை பெருசு பெருசாக இருக்குது. இதை வந்து இன்றைக்கி சமையலுக்கு நம்ம வந்து எடுத்துடலாம். சில சமயம் வந்து மிக்சியில் வந்து பெருசு பெருசாக வரும், அதை நம்ம பொறுக்கி இன்றைக்கி சமையலுக்கு நம்ம எடுத்துடலாம். ஸ்டோர் பண்ணுறதை மட்டும் இதில் மாதிரி ஒரு கண்டெய்னரில் எல்லாமே எப்படி இப்படியும் ஸ்டோர் பண்ணலாம், இப்படியும் ஸ்டோர் பண்ணலான்னு காமிக்கிறேன். இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணுன்றது கிடையாது. இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜில் கொட்டாங்குச்சியோட வச்சுருக்கேன். இப்போ தான் ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. இன்னொரு அரை மணி நேரம் இன்னைக்கு பூரா வச்சுருந்துட்டு கூட நீங்கள் கொட்டாங்குச்சியிலேருந்து தேங்காய் எடுத்து அரைச்சிங்கன்னா அதுவும் இதே மாதிரி ட்ரை ஆகும். அதையும் நான் எடுத்து காமிக்கிறேன். அது எடுக்கிறதுக்கும் சௌரியமாக இருக்கும் உங்களுக்கு. அதுவும் நான் எடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இன்னும் 1 மணி நேரம் ஆகும். நான் இப்போ தான் வச்சேன். அது எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு வேகமாக வரும். இந்த கொட்டாங்குச்சியிலேருந்து எடுக்கிறதுக்கு வேகமாக வரும். அதையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்து அரைச்சி நீங்கள் அதையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே நான் சொன்னது வந்து ஃப்ரீசரில் வைக்கிற அந்த கண்டெய்னரில் மட்டும்தான் வைக்கணும். எல்லா யவசூல டப்பா எல்லா டப்பாலையும் நீங்கள் வச்சுட்டு அது வந்து கெட்டு போச்சுன்னா அது நல்லா இருக்காது. தேங்காய் வந்து சிக்கு வாசனை வந்துடும் நமக்கு ஸ்டோர் பண்ணும்போது. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 1 மாதம் கூட நான் வந்து வச்சுட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. அதனால் அந்த மாதிரி அந்த கண்டெய்னரில் மட்டும்தான் வைக்க முடியும். பாக்கி எல்லா கண்டெய்னரும் யூஸ் பண்ணக்கூடாது. இதை 1 நிமிஷம் அரைச்சின்னு வந்து காமிக்கிறேன். இதுவும் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, கையில் ரொம்ப ஒட்டலை, அந்த ஈரமெல்லாம் போயிருக்கும். ஆனால் இப்படி தான் ஸ்டோர் பண்ணணும் இல்லை, 3 விதமாக நான் சொல்லியிருக்கேன். எது உங்களுக்கு சரியாக இருக்கோ அது மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஆனால் எல்லாத்தையுமே இந்த மாதிரி டப்பாவில் வைக்கக்கூடாது. ஃப்ரீசரில் வைக்கிற இந்த மாதிரி கண்டெய்னரில் தான் வைக்கணும். உங்களுக்கு தேங்காய் டிப்ஸ் சொல்லிட்டேன், எலுமிச்சம்பழ டிப்ஸ் சொல்லிட்டேன். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. இது பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்டில் டவுட் இருந்தால் கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நான் போடுற லிங்க் வந்து உடனே இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.